பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு இந்த வெள்ளத்தால தான் நான் போனோம். அவ்வளோத்துக்கு தண்ணி பாஞ்சிருக்குங்க பாருங்க. நேற்று முந்தினாலாம் இந்த இடத்துல விரவேலா போச்சு. பூத்து குலுங்குது. தேசிக்காய் மரம் கிடக்குது, கொய்யா மரம் கிடக்கு, வாழை மரம் கிடக்கு. இப்ப கூட இந்த காத்து அடிச்சு ஓட்டு தான் இருக்குது. தண்ணியோட மாடு போட்டு அவரே தெரியாது, செத்தா கூட தெரியாது, பக்கம் குளமே தெரியல, அந்த அளவுக்கு அப்படி தண்ணி சரிஞ்சு வேறையெல்லாம் மிஞ்சி ஓடுன்னு வெண்ணு உலக்கின்ற காணி வேறங்கோ. நாங்கள் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். வணக்கம் ரவளே. இப்போ நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இப்போ முத்தியங்கட்டில் நின்று கொண்டிருக்கோம். முத்தியங்கட்டில் எங்கே சரியாக நின்று கொண்டிருக்கோம்னு சொன்னால், எங்களோட வெண்ணி உலக்கான அந்த வீடு இருக்குது தானே, வெண்ணி உலக்கான அந்த வீட்டில் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கோம். நேற்று தினம் நாங்கள் வர்றதுக்கு முயற்சி செய்து வந்துட்டோம். அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான முயற்சி, அதாவது பரந்தன் சந்தியிலிருந்து விசுவமடுவாவில் வருவோம் கொண்டு பார்த்து நாங்கள் முத்தியங்கட்டுக்கு. ஆனால் எங்களால் வர முடியாமல் போயிட்டு, காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வெள்ளம் ஓடிக்கொண்டே இருக்குது, ரோட்டு ஃபுல்லாக வெள்ளம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்குளத்தால் வருவோம்னு பார்த்தா வர்ற பாதையில் வீட்டுன்ற கூரை மட்டும், அதாவது வெள்ளம் நிற்குது, அவ்வளோத்துக்கு வெள்ளம் நின்றதுங்கோ. உண்மைக்குமே பார்க்க விசர் பிடிச்சி போட்டு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வன்னி உலக்கான வீடு இருக்குது தானே, வீட்டுக்கும் பிறந்தெல்லாம் இருந்தவர் தொடர்பே இல்லை. அதாவது மின்சாரத்தடை இருந்தது, அதாவது கவரேஜ் இல்லை. இல்லைங்க என்ற முதல் தர, அதாவது இது இருக்குதானே, பேர் சொல்ல விரும்பல, கவரேஜ் துண்டுறது எல்லாருக்குமே கவரேஜ் இல்லை. பெரும் தேர்தலாம் நாங்கள் நேற்று வந்திருந்தோம். நாங்கள் இப்போ வந்த அப்புறம் சந்தோஷமா இருந்தது. முந்தின நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக இந்த குளத்தின் நிரம்புற உயரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 அடின்னு சொன்னேன். ஆனால் 27 அடி மட்டும் இந்த குளம் நிரம்பினதாம். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பக்கத்தில் இருக்க ஊர் மேனை எல்லாமே வெள்ளத்தால் மூழ்கிட்டான். வன்னியின் அண்ணன் அந்த வீட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் வந்து தங்கி இருக்கேன் சொன்னால் அவன் வீடு எல்லாம் வெள்ளமாம். இப்போ நாங்கள் வலிக்கிடுவோம், அதாவது முத்தியங்கடன் எல்லாமே என்னென்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். யாராவது சேனல் புதுசாக வந்து நீங்கள் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் மட்டும் மணி இப்போ நாங்கள் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு தொழுவம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 நாளாக மாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே படுக்கவே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேரும் சகதியுமே இருந்து கொண்டு இருக்குது. அந்த சேரும் சகதியும் இருந்தால் என்னண்டு மாடுகள் படுக்கும், பாவம் தானே. 3 நாளாக அப்படி நின்று நிறுத்து கொண்டது. இப்போ நாங்கள் இங்கால முத்தையன் கட்டு ஊரை பார்க்க நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க எல்லா மரங்களுமே விழுந்து இருக்குது, பார்த்தீங்களோ, காற்றுக்கு அடித்து விழுந்துருக்குது. நேற்றெல்லாம் சரியான வெள்ளமாக முண்டைக்கு வத்தி போடுற அளவுக்கு. நேற்று முந்தின நாளெல்லாம் சொல்லவே இல்லை, அவ்வளோத்துக்கு வெள்ளம். இந்த ரோடுகளை பார்த்தாலும் தெரியும். இதுக்கெல்லாம் நேற்று முந்தின வந்திருந்தோம்னு சொன்னேன், இந்த பகுதியால் நாங்கள் போயிருக்கவே முடியாது. இந்த தண்ணி ஓடின பாதையை பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லியிருக்கால. இந்த வீட்டிலெல்லாம் பள்ளமான வீடு, எப்படி தண்ணி நின்றுருக்கு இந்த வீட்டில். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒட்டி சுட்டால் தான் வந்தோம். நாங்கள் அப்படி ஒட்டி சுட்டால வரைக்கும் ஒரு அக்கா எனக்கு சொல்லியிருந்தவா என்ன விஷயம் சொன்னால், தம்பி நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கே ஒட்டி சுட்டானுங்க வந்துட்டோம், இப்போ தான் திருப்பி போகிறோம் என்ன சொன்னால், எங்களோட வீட்டு கூரை மட்டும் தண்ணி வந்துட்டு தான் அந்த மாதிரி சொன்னால் கேட்கவே நான் கவலையாக போட்டுதுங்கோ. அப்படி நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. சேர்த்த பார்த்தீங்களோ, தங்களை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இது எங்களோட வெண்ணி உலக்கின்ற காணி வேறுங்கோ. இது கொஞ்சம் உயரமான பகுதின்றதால தண்ணி பெருசாக வரையிலையா. கண்டு குட்டியில எல்லாம் மீஞ்சு கொண்டு இருக்கு வேறுங்க, குட்டி கண்டுகள் எல்லாம். இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நான் அப்படியே பனிசை சாப்பிட்டு காய்ச்சி கொண்டு இருக்குங்க சகோதரங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்க்காலால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. இது முத்தியன்கட்டு குளத்து தண்ணி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் நீங்கள் தண்ணி தேங்கி இருந்தேன், அந்த தண்ணி தான் வந்து கொண்டு இருக்குது. காலை முத்தியங்கட்டு குளத்தண்ணி பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுடுங்க. நேற்று இரவு வரைக்கும் ஏதோ பெரிய இது ஆறு பாயிற மாதிரி பாஞ்சு கொண்டே, யாரோ நீர்வீழ்ச்சி பாயிற மாதிரி பாஞ்சு கொண்டே இருந்துச்சு. பார்க்கவே பயமாக இருந்துச்சுங்க. வெண்ணி உலக்கின்ற காணி தாண்டி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு தாமிர குளம் ஒன்று இருக்குது அந்த பக்கம். இந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளத்தால் மூழ்கி தான் இருந்தது. சரியான பள்ளக்காணியாக இருக்கு பாருங்க. அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த இடத்துல சரியான பள்ளக்காணி உண்டு. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த நேற்று நாங்கள் அதாவது அந்த முத்தையங்கட்டு இது இருக்குது தானே, இந்த கட்டிலேருந்து பார்க்கல இதெல்லாம் பார்க்க இது கடல் மாதிரி தான் தெரிஞ்சது. நேற்று பார்க்கல எங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லுகள் இருக்குது, பெருசாக நெல்லுகளுக்கு சீதம் பெறையில போல். இதில் பார்த்தா தெரியும் பச்சை பசையில் இருக்கு பாருங்கோ. வீடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வயலுக்கு பக்கத்தில் வீடுகள் இருக்குது. ஆக்கள் மெனைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயலுக்கு பதிலாக இருக்குது. நல்ல ஒரு அழகிய வாழ்க்கை. இந்த மாதிரி வெள்ளம் அதிக கூடின மழை வந்தால் தான் ஆபத்தில் போய் முடியும். மழை கணக்காக பெய்தா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த இடத்துல இருக்க இந்த புல்லுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தண்ணி பேஞ்சு ஓடி இருக்குன்னு சொல்லி. அந்த புல்லெல்லாம் இந்த பக்கம் செறிஞ்சிருக்கு வேறுங்கவன், அதை பார்க்க விளங்கும். இப்படியே தண்ணி இப்படி எந்த பக்கம் தான் ஓடி இருக்குது. ஆனால் இந்த இடமெல்லாம் நேற்று வெள்ளமோ அதுதான் இந்த பக்கம் சரிஞ்சு வேலையெல்லாம் மிஞ்சி ஓடுன்னு. இந்த தாமரை குளத்துல இருந்த அந்த புல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டுக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியே வேலி இருந்தது. வேலியெல்லாம் பிஞ்சிட்டு வேறங்க.
நான் வயல்கறியை பார்க்க ஆசையா தான் இருக்கு. இந்த இடமெல்லாம் நேற்று வந்து பாத்தீங்களா முந்தின நாள்? நேற்று முந்தின நாள் இந்த இடத்துல வரவே இல்லாம போச்சு. அவ்வளவு தண்ணி. நான் அவடத்துக்கு வரைக்கும் இந்த அளவு தண்ணி வந்துட்டு. அப்படியோ? அதோடய நான் அப்படியே திரும்பி போயிட்டேன். இதுக்கு போய் இந்த ஆபத்து எதுக்கெல்லாம் இழுத்து கொண்டு போறது என்ன? நான் அங்க போறது இந்த புல்லெல்லாம் அப்படியே வயலுக்குள்ள அப்படியே போய்கொண்டிருக்கு. இதுல வந்த புல்லு அங்க போய் அதுக்குள்ள அங்க வந்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி அப்படி இழுத்து போய்கொண்டிருக்கு. ஒரு நாள் அதாவது நீங்கள் முந்தின நாளுக்கு முதல் நாள் சொன்னீங்க 14 அடியில தண்ணி இருக்குன்னு சொல்லி. முந்தின நாள் பாக்க 14 அடி தண்ணி நின்றது. அடுத்த நாள் பிடிக்க நான் பேரை போறேன் குளமே தெரியல அந்த அளவுக்கு அப்படி தண்ணி. 27 அடி என்ன? 27 அடி தண்ணி நான் போய் பாக்க. இப்பவும் தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கோ? தண்ணி என்ன பூட்ட வேலை இப்ப தண்ணி இப்படியே பாஞ்சு இப்ப கொஞ்சம் தண்ணி குறைஞ்சபடியா போய் ஆத்துல தண்ணி போய் கொண்டிருக்கு. என்ன அந்த கிராமத்துக்குள்ள பரவற தண்ணி வந்து குறைஞ்சிட்டு கொஞ்சம். குறைஞ்சிட்டு என்ன? நல்ல நாங்களும் வர்றதுக்கு பெரிய முயற்சி எடுத்த நாங்கள் எங்களால் முடியவே இல்லை. தொடர்பும் இல்ல, சாப்பாடும் இல்ல, கடையில சாமானும் வாங்கல, அது வெளியிலையும் போயலாது. வந்திருந்தா இங்க வந்துருக்கல முதலாவது கார்ல வந்துட்டு போகலாம். இங்க அந்த வார ரோட்ல எல்லாம் ஃபுல்லா உடைஞ்சு திரும்பி வந்தா நடந்து முடிஞ்சு அங்கால போயிரு. அங்காலையும் போயலா இங்காலையும் போயலாது. ஆனா முக்கியமான இந்த டைம்ல பிள்ளை விட்டது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தொலைத்தொடர்பு அது இருந்தா ஒரு பக்கத்து வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியாது, மற்றாக்கள் என்ன செய்யணும்னு தெரியாது, செத்தா கூட தெரியாது பக்கத்து வீட்டுல. அந்த அளவுக்கு ஒரு நிலைமையில இருந்தாங்க. அப்படி எங்களை பாத்தீங்கன்னு சொன்னா வயலை பாருங்க, அந்த வெண்ணி உலக போய்கொண்டு இருக்க வயலை பாக்குறதுக்கு என்ன நிலைமைன்னு சொல்லி இல்லை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த நெல் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 2 நாள் தண்ணி பேஞ்சிருந்தா ஃபுல்லா அழுகி இருக்கும். இப்ப பரவாயில்லை. இந்த நெல் 2 நாள் விதைச்சாக்களுக்கு தான் தெரியுமா இது என்ன எங்கிற வாங்க மாங்காய் காய்க்கிறதெல்லாம் தெரியுதா? ஓமாடா வேலை தெரியுதுடா வாங்க. இப்ப போனா இல்ல பிறக்கலாம் வாங்க, கீழே இருக்கும் வாங்க. எங்க பாம்பு நிக்குது தெரியாடா? இப்ப இந்த இதுக்கு பாம்பு நிக்கும் கஷ்டம். சுருட்ட பாம்பு தண்ணியில இருக்காம இப்படியான வட்டையில பரம்புல சுருண்டு திரிக்கும். இப்படி காலை வச்சு நிறைய உயிரினங்கள், முயல்கள், மயில் முட்டைகள் முழுக்க எல்லாம் அள்ளி கொண்டு போயிருக்கு தண்ணியில. அதோட பாம்புகள் எல்லாம் போயிருக்கு. உயிரினம் எல்லாம் போயிருக்கு. இந்த டைம்ல மாடுகள் எல்லாம் சாகுறது என்ன குளிருக்கு என்ன? அன்றைக்கு முந்தின அவற்ற மாடு அங்க இருந்தது. நேற்று சொன்னார் அங்க அன்னைக்கு ஒரு புட்டியில இருந்தா அப்படியே தண்ணியில இழுத்து கொண்டு ஒரு புட்டி கொண்டு வந்தபடியா புட்டியில இருந்தபடியா அவர் மாட்டை உடனே பிடிச்சி கொண்டு வந்துட்டாரு. இழுத்து போயிட்டு மாடு தண்ணியோட மாடு போட்டு அவருக்கு தெரியாது. ஒரு அண்ணன் சொன்னார் உங்களோட மாடு வந்து அந்த புட்டியில நிக்குது. பெரிய ஒரு புட்டி கொண்டு வந்தா அதுல இருந்தது. அப்புறம் போய் அவர் பிடிச்சி கொண்டு வர மாட்டேன். இந்த கம்பி எல்லாம் பிச்சரிஞ்சு கொண்டு போகுது. எதுக்கு அசஜூசிக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. நாங்க அங்க ஓட்டு போயிருக்கு பக்கத்தோட அந்த மரத்துல தொங்கி கொண்டு வந்துருப்பீங்க. வாங்க அப்படிக்கு சாப்பிட வந்துருப்பீங்க. நீங்க விடியத்தான் கொண்டு இறக்கிற கொடுங்க. உண்மைக்குமே பெரிய ஒரு துயரமான விஷயம் ஒன்றுதான் இது. ஒன்றும் செய்யல. இயற்கை நிறுத்தம் பண்றது வருத்தம் வந்து ஒன்றுதான் இருக்குது. ஆனா இந்த வருத்தம் யாருமே எதிர்பார்க்கல எப்படி நடக்கும்னு சொல்லி. என்றால் வன்னி உலகின் அம்மா சொல்லியிருந்தவா வாழ்நாள்ல அப்படி பார்த்ததே இல்லையா? 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்ப 2025ஆம் ஆண்டு இடவழிக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு வந்தா நீ சாப்பியல. அது ஒரு அப்படி ஒரு பேர் போலாம் கிடக்கு. அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. அவையும் ஒளிம்பினவே தான். ஆனா இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பாயல தண்ணி. திடீரென்று குளத்துக்கு வந்து 10 அடி தண்ணி ஒரே நாள்ல வந்து ஒட்டிட்டே 10 அடி தண்ணி வந்தது. இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு நிசா புயல்னு சொல்லி. நிசா புயல் 2 வரைக்கும் அது புயல் அடிச்சது முழங்காலுக்கும் கொஞ்சம் மேல தானே அவ்வளவு நாங்கட வீட்டுக்குள்ள. அது மட்டும் தான் எனக்கு அந்த பெரிய புயலா தெரிஞ்சது. அதுக்கு பிறகு கணக்கு புயல்கள் வந்துட்டுது. ஆனா இந்த வருஷம் வந்து இந்த புயல் இருக்குதானே இப்ப கூட இந்த காத்து அடிச்சு ஓடுதான் இருக்குது. வயலுக்கு படிக்கிறது தேங்காய் உண்டு, மீன் 2-3 மீன் பட்டு என்ன வயலுக்கு தண்ணிக்கிறதோ இல்லாட்டி தண்ணிக்குள்ள கீழே சும்மா நிக்கிறது. கையால பிடிச்ச ஒரு கறியண்டு ஓடலாம். அவரு இப்படி அடி ஓட கூட மீன் போய் சேர்ந்துருக்கு. குளத்துக்கு இருந்த மீனும் போயிருக்கும் தானே? குளத்துக்கு இருந்த மீன் எல்லாம் முடிய போயிருக்கும். இப்ப பெரிய பெரிய குளத்து மீன்கள் தான் நீங்க வந்துருக்கு. செத்துட்டா அம்மா வயல பாத்தீங்களா? என்ன சொல்லுது வயல் எல்லாம்? இந்த குழந்தை சம்பளம் அங்க போய் எங்க வயலுக்கு இருக்கு. சம்பளத்துக்கு அந்த சாப் வந்தது சம்பளம் எல்லாம் போய் எங்க வயலுக்கு இருக்கு. நெல்லெல்லாம் அப்படியே படுத்துடுது. ஐயோ பக்கல மடிஞ்சிட்டா மடிஞ்சிடுது. அப்ப எண்ணெய் அடிக்கிற பசல எறியலாம் எந்த டைம்ல எறிவீங்க? இப்ப நாங்க இப்ப பதல எறியறது தான் ஆயிட்டா இருந்த நாங்கள் கூட இந்த சாணகத்தை பார்த்துட்டு எறிய பண்ணா இருந்த நாங்கள் நல்ல போல நாங்க எறியாம விட்டு தெரிஞ்சிருந்தா எல்லாம் பகலையெல்லாம் தண்ணியோட போயிருக்கும். அப்படியே இப்ப எத்தனை நாள் இங்க எங்களுக்கு வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு தண்ணி வந்தது. நேற்று சனிக்கிழமை இரவு தான் எத்தனை மணிக்கு தண்ணி
அதை கூட்டினதை தண்ணியை குறைச்ச வேணும்னு தெரியல குடியுரிமை பார்க்க தண்ணியெல்லாம் குறைஞ்சிட்டு ஏதாவது சொல்லாமல் என்ன செய்யுதோ அதுவும் ஒரு பயம். உங்களுக்கு ஏதாச்சும் எச்சரிக்கை நோம்பிட்டேங்களா இங்கே தண்ணி எச்சரிக்கை விட இல்லையா எங்களை போனதான் போட்டுருந்தேன். ஆனால் முந்தைய எல்லாம் இல்லை சொல்றவே இந்த முறை அப்படி செய்யல தெரியாது மனுஷனுக்கு தெரியாது அண்ணி வந்தது நேரத்தை மருந்தே ஆகணும். அண்ணி அதான் பயப்பட்டது அம்மாக்களை பார்க்க போகணும். இன்னைக்கு அங்க போயிருந்தேன்டா குள உடைச்சால பயம் இல்லடா அங்க போகணும் சொல்லி கொண்டு வந்துட்டாரு. அதுதான் ஒரு தொடர்பும் இல்லை தானே. எங்களும் அவர் வந்தார் மாங்குளம் மட்டும் வந்தேன்னு தெரியும். அப்புறம் இஞ்சால வந்தாரோ அங்கால போனாரோன்னு அதுவும் எங்களுக்கு தெரியாது. நாங்களும் பயந்தோடு தான் இருந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கண்டா. அப்போ நேற்று சொல்லிக்கலாம் புலக்காட்டு கவரேஜ் இருக்குதுன்னு சொல்லி அங்கே போனாங்க. போனதுக்கு கதைப்பம் பண்ணிட்டு அங்கே போனால் தொடர்பு கிடைக்கல. அதாவது கொஞ்சமே கவரேஜ் இல்லாம போயிட்டு மாங்குளத்துல இப்ப வரைக்கும் இல்ல. இப்ப வரைக்கும் கவரேஜ் இல்ல. இப்ப வரைக்கும் கவரேஜ் இல்ல. ஏதாச்சும் உயரத்துல போயிருந்தா கொஞ்சம் வரும் சடன்லி போகும். பயங்கர கஷ்டமா இருக்குது. அது எப்ப சீராக மாறி திரும்ப வளமைக்கு திரும்ப சொல்லி தெரியாது. அது வரைக்கும் இப்படித்தான் இதே கஷ்டங்கள் தான் படணும் வந்து. சரி விலைக்கூட வேணும் அடுத்த மலை கிடையில ஆச்சு போய் விட்டு வச்சிடணும் நம்ம. பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குட்டி ஆமை குட்டி இருக்குது வேறங்க. இந்த வேறங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பேருண்டு வச்சு போட்டு உங்க பேர் மழையெல்லாம் முடியாது இப்போ வலிக்கிட்டு வர ரோட்டுக்கு குட்டி ஆமை குட்டி. இந்த வேறங்க இப்படி இருக்கான்னு சொல்லி இந்த பாத்துறீங்களா ஜி தலையை உள்ளுக்கு எடுத்துட்டார் பயந்துட்டா. இதுல வேறங்க இதுல ஒரு மாடு ஒன்று நிற்குது. இந்த மாடு தானே இந்த இழுத்து கொண்டு போன மாடாம அதாவது வெள்ளத்தோட இப்போ மாடு கட்டி விட்டுருக்குது. இல்லை சொன்னா குளக்கட்டு தெரியுது. அப்படியே எந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இது எங்களோட வெண்ணி விளக்கின்ற காணி இருக்குது வேறங்க. இந்த பக்கம் இதுதான் எங்களோட வெண்ணி விளக்கின்ற காணி. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளம் அங்கே இருக்குது. அப்படி இந்த வள்ளத்தை பாருங்க வள்ளம் இங்கே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளம் இழுத்து கொண்டும் பெறையில் ஏன் இந்த வள்ளம் வந்திருக்குன்னு சொன்னால் இதில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு இந்த வள்ளத்தால் தான் நான் போனோம். முந்தின நாள் இந்த சவலால் தான் வலிச்சு போயிருக்கு நம்ம பாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்க இவ்வளோத்துக்கு வெள்ளம் இங்கே நின்றுருக்குன்னு சொல்லி. முள்ளு கம்பிக்கு மேல் பக்கத்தில் கூட அதாவது அந்த இலக்குலைகள் தேங்கி இருக்குது. அந்த மட்டத்துக்கு மேலே தண்ணி போயிருக்குண்டா இப்போ தண்ணியெல்லாம் வத்திடுது. அவ்வளோத்துக்கு ஸ்பீடாக ஓடிருக்கு. இந்த வயல் நெல் எல்லாமே அப்படியே மூடி கட்டி கொண்டு தான் தண்ணி போனது. இதில் வெள்ளம் இப்போ நிற்குது வேறங்கோ. இந்த வெள்ளத்தை வேறங்க இப்போ நிற்குது வத்தாம சரியான பள்ளம் உண்டு. இது இடத்தை பார்க்க கவலையாக தான் இருக்குது. ஒன்றும் செய்யலை. திருப்பி சொல்கிறேன் எல்லாம் இயற்கைன்ற வேலை. இயற்கை ஒரு வேலையை செய்யுதுன்னு சொன்னால் மனிதன் இருக்கிறான் தானே. மனிதன் இயற்கையை மாற்றி விட்டான். இயற்கை ஒழுங்காக தான் இருந்தது முதல். மனிதன் இயற்கையை மாற்றினதால எல்லாம் மாறி நடந்து கொண்டு இருக்குது. எல்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே வராது. எங்களை இருக்கிற பிள்ளை தான் விழாவும். உங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தின நாள் சரியான தண்ணி தானே. முதல்ல கிடங்கு இருக்குது. அந்த கிடங்குக்கு தண்ணி இருந்தால் அந்த கிடங்கு இருக்கிறதே தெரியாதுங்கோ. உங்கள் வேறுங்க இந்த வீடெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தானே. ஒரு பெரிய ஊர் உண்டுங்க முத்தியங்காட்டு. உள்ளுக்கு கணக்கு கிராமங்கள் இருக்குது. நான் ரோடுகள் எல்லாம் சரியில்லை வேறங்க. இப்படி இருக்க ரோடுகள் எல்லாம் பத்தையாக தான் இருக்குது. எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குதுங்கோ. அந்த டைமில் நாங்கள் எங்கேயாவது இங்கே மாட்டியிருந்தால் இன்னும் எல்லாமே போயிருக்கோம். இப்படி அந்த வெள்ளம் பள்ளம் எல்லாம் தாண்டி நாங்கள் இப்போ ஒரு வீட்டொன்றுக்கு வந்திருக்கிறோம். இதுக்காக போய்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் இந்த வீட்டில் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் 3 நாளுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வெள்ளம் தான். இந்த பைக்கெல்லாம் என்ன 2 இருக்குமோன்றோ தெரியல. பார்த்துறீங்களோ இந்த வீட்டில் இருந்து இருக்கிறாங்களோ இப்போ இருக்கிறவங்கள இடம் பேர்த்து போயிட்டோமா. நிற்கிறாரோ சைக்கிளில் வந்த அண்ணேண்ட வீடா. டேய் பாம்பு மாதிரி தான் கிடக்கடா கூட. இந்த வீடு உங்கள் மட்டத்தை பாருங்க ஒன்று எவ்வளோ அதுக்கு நின்றுருக்கண்டு வெள்ளம். அப்போ தண்ணி இல்லையா வீடு டீசலோ சோழர்லாம் கலந்து விழுந்து போட்டோம். அண்ணா தண்ணி மட்டும் தானே நெஞ்சா வேலையாக போகுது. இந்த இவ்வளோத்துக்கு தண்ணி பேஞ்சிருக்குங்க பாருங்க. என்ன தெரிஞ்சு நான் நெஞ்சு மட்டத்துக்கிட்ட வருது நினைக்கிறேன் தண்ணி பேஞ்சது. அந்த அள்ளியில் தெரியுது. பின்னால் நல்ல ஒரு இயற்கையான சூழல் தான் இருந்து கொண்டிருக்கேன். அந்த மழை காலம் வந்து அனர்த்தங்கள் வந்தால் தான் பெரிய பிரச்சனையாக கிடக்குது. இந்த தேசிக்காய் மரம் கிடக்குது, கொய்யா மரம் கிடக்கு, வாழை மரம் கிடக்கு. இந்த அன்னமுன்னா கூட கிடக்கு பாருங்க. இந்த இடத்துல அன்னமுன்னா பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி அன்னமுன்னா இருக்குது. எல்லாமே இருக்குது. இப்படி இடத்த இருக்குங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் பயமும் இருக்குது. பாம்பு எப்போ வரும், பூச்சி எப்போ வரும், எப்போ வந்து கடிச்சு போட்டு போகும், சேர பாம்பு எப்போ வந்து கடிக்கும் ஒன்றும் தெரியாது. அழகங்க இருக்கும் அங்கதான் ஆபத்து. அழகங்க இருக்கும் ஆபத்தும் அங்கதானே இருக்கும் சொல்றாரு. இந்த அதுலேயும் தோட்டம் மாதிரி வச்சுருக்கு நம்ம பாருங்க. பாவக்காய் தோட்டம். இங்கே பூ இருக்கு. நல்ல அழகான பூ ஒன்று இருக்கு பாருங்க. பூத்து குலுங்குது. அந்த பூக்காய் அந்த குளவி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பூக்கு எவ்வளவு இருக்கிறது. இதுல சரியான பள்ளம் என்ன தரதுல. ஐயோ வரப்பட்ட பாடு நான் இதுல இந்த பேர் கொய்யாக்காய் நைஸா அப்படிங்க சாப்பிட்றாரு. கொய்யாக்காய் இது அம்பரலங்காய் புளிக்குமா சரியா புளிக்குமே இல்லையே செமையா புளிக்கும் போல சட்டை புளிக்காது. கிட்டத்தட்ட மாங்காய் மாதிரி தான்.
நாங்கள் இந்த வெள்ளத்துக்கால எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொல்லுங்க பார்ப்போம். மீன் எல்லாமே தட்டியால் சும்மா அடித்து பிடிச்சி கொண்டிருக்கணும். அந்த இடத்துக்கு தான் பார்க்க போய் கொண்டிருக்கோம். நேற்றில் வரைக்கும் இந்த இடமெல்லாம் எப்படி வெள்ளம்ன்றது அந்த குளக்கட்டிலேருந்து பார்த்தோம். அதில் வேறு குளக்கட்டு இருக்குது. அந்த குளக்கட்டிலேருந்து பார்த்தோம். நாங்கள் அதில் கணக்கு மீன் நிற்கிது, அடித்து பிடிச்சோன்னு நிற்கிறோம். இப்போ நாங்கள் போகிற இதுக்காலையும் மீன்கள் நிற்கும். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும் பாருங்க. அந்த இடத்துல இல்லை பார்த்தா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மஞ்சள் கலர் விரலுக்கெல்லாம் மீன் பிடிச்சி வச்சிருக்கணும். மீன் பிடிச்சி முடிஞ்சது போல் அடிச்சு தான் பிடிச்சி பார்த்தேன். அப்போ தூரத்தில் இருந்து பார்த்தேன் மீனை கொண்டுக்க முடியும். டப்பா ரெண்டு அடி சரிசவரங்கள் நாங்கள் இப்போ பார்த்துருப்போம். அதாவது இது வன்னி விளக்கு வீட்டு இருந்து பக்கத்தில் இருக்க 1-2 வீடுகளை தான் பார்த்துருப்போம். இது சொல்லப்போனால் இந்த முத்தியங்காட்டில் ஒரு 2 வீத பகுதி தான். மிச்சம் 98 வீத பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இருக்குது. அது அடுத்த காலம் நாங்கள் பார்ப்போம். இன்னும் நாங்கள் முத்தியங்காட்டு குளத்தை இன்னும் நாங்கள் பார்க்கல. ஓகே சௌரங்கள் சந்திப்போம். பாய்.